இப்போ நிறைய டிசீஸ் வருது டாக்டர். கண் சம்பந்தமா எந்த நோய் வந்து அதிகமாக பாதிக்கும்? எந்த நோயாளிகளுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும்? இந்த டயபிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, சக்கரை வியாதின்னு சொல்லுவோமே நம்ம. அவங்களுக்கு வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து கண் டாக்டர் போய் பார்க்கணும். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாட்டா கூட, கண் நல்லா தெரியுது, எல்லாம் தெரியுது இருந்தாலும் எதனாலனாக்கா நாங்கள் அந்த விழித்திரை சோதித்து பார்ப்போம். இந்த சக்கரை வியாதி வந்து பல ஆர்கன்ஸை வந்து பல உறுப்புக்களை வந்து அது பாதிக்கலாம். கிட்னிஸை பாதிக்கலாம், கண்ணை பாதிக்கலாம், ஹார்ட்டை பாதிக்கலாம், நரம்பு இந்த பெரிஃபரல் நர்வ்ஸை பாதிக்கலாம். ஸோ அதனால் அவங்க அதுக்கு பயப்பட வேண்டாம். அவங்க என்ன பண்ணலான்னா சர்க்கரையை நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்ருக்கணும். அவங்க டயபெட்டாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ, என்ன டயட் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்களோ அதை பண்ணணும். எக்ஸசைசஸ், வாக்கிங் எல்லாமும் சொல்லுவாங்க, அது எல்லாமும் பண்ணணும். அப்புறம் வந்து மாத்திரை ஏதாவது கொடுத்தாங்க, இல்லை இன்சுலின் போட சொன்னாங்கன்னா அதெல்லாம் ரெகுலராக அந்த சக்கரை வியாதி டாக்டர் எப்படி சொன்னாங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணணும். கண்ணையும் அவங்க 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து செக் பண்ணணும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த ரெட்டினாவை சோதனை பண்ணி பார்ப்போம். அதில் ஏதாவது நீர் கோத்துட்ருக்கா, இல்லைன்னா டயபெட்டிக் ரெட்டினோபத்தின்னு ஒன்று உண்டு, அது இருக்கா, அது ஏர்லி ஸ்டேஜில் இருக்கா, இல்லை ரொம்ப முற்றி போயிருக்கா. ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா ஈஸி எங்களுக்கு ட்ரீட் பண்ணுறது, அதை அப்படியே கட்டுப்படுத்திடலாம். லேட் ஸ்டேஜஸ்லேயும் சிலர் வருவாங்க, அதை பற்றி உண்மை தெரியவே தெரியாது எங்களுக்கு, அதனால் நாங்கள் யார்கிட்டையுமே காமிக்கலன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது, பட் இட்ஸ் பெட்டர் டு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் இல்லையா. அதனால் அவங்க டயபெட்டிக் பீப்புள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எந்த விதமான கண் நோய் இல்லாட்டா கூட 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து அவங்க செக்கப் பண்ணால் நல்லது.